ஜெயிப்பதுதான் மனித இயல்பு, வெற்றி பெறுவதுதான் மனித இயல்பு. தோற்பது நம்முடைய இயல்பே கிடையாது. நாமெல்லாம் கஷ்டப்பட்டு தோத்துக்கிட்டே இருக்கும். நம்மளை தோக்கடிக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருக்கு. அப்பா, மண்டைக்குள்ள அள்ளி அள்ளி கொட்டி 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 என்னால் முடியாது, என்னால் முடியாது, ஏற்ற வீட்டுக்காரனால தான் முடியும், நமக்கெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, விளங்கவே இல்லை, நாம் பிறந்ததே பூமிக்கு பாரம். எவன்லாம் நெகட்டிவாக நமக்கு சொல்கிறானோ அவன் சொல்கிறதெல்லாம் மண்டையில் ஏறும். நல்லது சொல்கிறவன் எவன் சொல்கிறது நம்ம மண்டையில் ஏறாது. நமக்கு தேவை நெகட்டிவிட்டி தானே. அப்போ யோசிச்சு பாருங்கள், கஷ்டப்பட்டு தோக்கிறதுக்கு நம்மளாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு ஜெயிக்கலாம் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நீங்கள் பேசாமல் இருங்க, ஜெயிச்சிருவீங்க. தோக்காமல் இருக்காமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். நம்ம தோக்கிறது தான் சிரமம், ஜெயிக்கிறது ஈஸி. ஏன்னா நம்ம நேச்சுரல் ஃபிட்னஸே நம்ம ஜெயிக்கிறது தானே. அப்போ தோக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, தேவையில்லாமல் தோக்குற இன்ஃபர்மேஷனை உள்ளே வாங்கக்கூடாது. நம்ம சொந்தக்கார தாய பிள்ளையில எவனோ ஒரே ஒரு ஆள் நம்மளை பற்றி தப்பாக பேசுவான், அவனை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனால் நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிற 4 பேரை விட்டுருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாரோ ஒருத்தர் நம்மளை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க, அவங்கள பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம நல்லா நினைக்கணுங்கிற ஃப்ரெண்டு 4 பேர் நம்ம கூடவே இருப்பா, அவளை பற்றி நம்ம கவலைப்படவே மாட்டோம். அவாய்ட் த நெகட்டிவ் பீப்புள். யாரெல்லாம் உங்கள் மனம் கோணும் என்று தெரிந்தும் உங்கள் பேச்சுக்கு எதிர்பேச்சாக வேண்டுமென்றே உங்கள் மனதை துன்புறுத்துகிறார்களோ அவர்களிடமிருந்து விலகுங்கள். அவ்வளவுதான், வேற வழி கிடையாது. அப்போ நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். மனுஷன் தோக்கிறது தான் கஷ்டமான விஷயம். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நீங்கள் ஜெயிக்கிறது கஷ்டம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒரு டிவி தயாரிக்கலாம், ஒரு சேட்டலைட் தயாரிக்கலாம், உயிரை கையில் பிடிச்சி நம்ம உட்காந்துருக்க ஒரு சேட்டலைட் மேலே போகிறப்ப மனிதன் தான் உருவாக்கிய ஒரு கருவி தோற்று விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். கடவுள் உருவாக்கிய ஒரு கருவி எப்படி தோற்று போகும்? நீங்களா நினைச்சாலே ஒழிய நீங்கள் தோக்கவே முடியாது. அதான் முக்கியம். ரீசெண்ட் இயர்ஸில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால், எதெல்லாம் ஃபேண்டஸியான ஒரு படிப்போ அதை நம்ம படிப்போம். இப்போ நீங்கள் காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னால் என்ன கோர்ஸ்ன்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் நீங்கள் டிசைட் பண்ண போகிறது எதுக்காக நான் படிக்கிறேன், இதான் கேள்வி. ஐயோ இதுவே தெரியாமல் நான்லாம் பலமுறை பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துட்டேனப்பா அப்படின்னு வடிவேலு சொல்கிறது மாதிரி 4 வருஷம் படித்து முடிச்சு இன்ஜினியரிங் முடிச்சுவிட்டு இப்போ தான் தெரியுது இதை நான் எடுத்துருக்கப்படாது. 3 வருஷம் டிகிரி படித்து முடிச்சுவிட்டு நான் இதை படிச்சிருக்கப்படாது. கல்யாணம் பண்ணி முடிச்சுவிட்டு எல்லா அப்பாவும் சொல்லுவாங்கள்ல, இவெல்லாம் நான் கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு. அது மாதிரி இருக்கக்கூடாது. have a purpose of education because the purpose is more important. ஏன்னா கல்வியினுடைய தேவை வேறாக இருக்கிறது. முதல் முக்கியமான விஷயம், choose a course which matches your natural fitness. அதாவது உங்களுடைய இயல்பான அறிவோடும் உங்கள் இயல்பான பலத்தோடும் எது பொருந்துகிறதோ அந்த படிப்பை தேர்வு செய்யுங்க. அதான் ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜெயிக்கிறது கஷ்டம். அப்புறம் இன்னொரு ஏமாத்துவார் நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் அதை உடச்சிறேன். அந்த ஏஜ் உங்களுக்கு வந்துருச்சு. சின்ன வயசுல நம்ம டீச்சர்மார்களும் நம்முடைய அப்பா அம்மாக்களும் குறிப்பாக அம்மாக்களும் ஒரு கதை சொல்லி வளர்த்துருப்பாங்க. இப்போ நீ கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு ஜாலியாக இருக்கலாம் சொன்னானுங்களா இல்லையா? ஏன்னா நாளைக்கு வேலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஜாலி நம்ம ஊரில் சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ நீ கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாங்கிறதா என்ன அர்த்தம்? இப்போ நீ கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்கன்னா, அதாவது படிக்கிறது இப்போ உங்களுடைய வேலை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, படிச்சேன்னா நாளைக்கு நீ ஜாலியாக இருக்கலாம், வேலை இல்லாமல் சும்மா சந்தோஷமாக இருக்கலாம்னு அர்த்தம். இதை எல்கேஜிலே ஆரம்பிச்சிடுவாங்க. ஒன்றுமே நமக்கு விவரம் தெரியாதப்போ கூட பிள்ளை எல்கேஜியில் நல்லா படிச்சிருச்சுன்னா அப்புறமா நல்லா வந்துடும். செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே ஹேண்ட் ரைட்டிங்லாம் சூப்பராக வந்துருச்சுன்னா பிள்ளைக்கு ஹேண்ட் ரைட்டிங் எப்போதுமே நல்லா வந்துடும் டீச்சருங்க வேறு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம அம்மா கலந்து கையை பிடிச்சி அடின்னு அடிச்சு, நம்ம ஊரில் நம்பிக்கை வேறு இருக்குது, தலையெழுத்து ஒழுங்காக இருந்துச்சுன்னா கையெழுத்து ஒழுங்காக இருக்கும்னு. நான் பார்த்த வரைக்கும் உலகத்தில் ஜெயிச்ச பல பேருடைய கையெழுத்தை நான் பார்த்துருக்கேன். கோழிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கிறுக்கி எழுதுனவெல்லாம் பெரிய ஆளாக இருக்கான். அச்சரம் சுத்தமாக எழுதுனவெல்லாம் ஆர்டினரியான ஆளாக இருக்கான். நான் பார்த்துருக்கேன்பா. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது யார், நான் வியந்து பார்த்தவர்கள் வந்து டாக்டர்கள் தான். ஏன்னா டாக்டர்கள் தான் நம்மளை பொறுத்தவரைக்கும் பெரிய படிப்படுத்தவர்கள். எந்த டாக்டர் எழுதுறதும் புரியாது, கிறுக்கி தான் எழுதுவாங்க. ஆனால் டாக்டரு ரைட்டு தானே. அங்கே கொண்டாந்து ஒரு நர்ஸ் கொண்டாந்து இந்த இன்ஜெக்ஷன் வைப்பாங்கல்ல, அவங்க நமக்கு கடைசியில் மாத்திரையை தனி பேப்பரில் எழுதிடுவாங்க. கொட்டை எழுத்துல அழகாக இருக்கும் அவங்க நர்ஸு. நான் சின்னது பெருசுன்னு சொல்லலை, இதெல்லாம் நம்ம நம்பிக்கை. ஆனால் சின்ன வயசில் என்ன சொல்லிட்டாங்க நமக்கெல்லாம், வீட்டில் ஒரு சின்ன ஏமாத்து வேலை சொல்லிட்டாங்க, நீ இப்போ கஷ்டப்பட்டீங்கன்னா நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்கேஜியில் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்புறம் 5ஆம் கிளாஸ் வரப்போ சொல்லுவாங்க, நீ எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தாண்ட போகிற, இப்போ நீ கஷ்டப்பட்டு படிச்சேன்னா பின்னால் ஜாலியாக இருக்கலாம். நாமளும் அதை நம்பி கஷ்டப்பட்டு படிப்போம். அப்புறம் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வரப்போ சின்னதாக ஒரு பேய் கதை சொல்லுவாங்க. அடுத்து 8ஆம் கிளாஸ் இஎஸ்எஸ்எல்சியோ அடுத்த 2 வருஷத்தில் பப்ளிக் வந்துடும். இப்போ நீ கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் ஜாலியாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. ரைட்டா? இப்போ நம்மளும் அதுக்காக சரின்னு கஷ்டப்பட்டுருப்போம். அப்போல்லாம் நமக்கு ஒரு உண்மையை அவங்க சொல்லவே மாட்டாங்க. அடுத்து 9th ஸ்டாண்டர்ட் வந்தவுடனே ஒரு பேய் கதை ஆரம்பிப்பானுங்க பாரு. ஐயோ அடுத்த வருடம் 10ஆம் வகுப்பு வந்து வர போகிறது, நீ பத்திரமாக இருக்க வேண்டும், திருவிழாவுக்கு போகக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, சொந்தக்கார வீட்டுக்கு போகக்கூடாது, கிளவி சாவுக்கு போகக்கூடாது, கல்யாணத்துக்கு போகக்கூடாது, எதுக்கும் போகக்கூடாது, உங்களுக்கு என்று தனி அறை தரப்படும். அதாவது ஆக்சுவலாக கொரோனாலாம் வந்த பிறகு வந்த ரூல் எல்லாத்தையும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு முன்னாலே இம்ப்ளிமெண்ட் பண்ண பரம்பரை நம்ம பரம்பரை. தனி ரூமு, உள்ள தட்டு வரும், டிவி கிடையாது, தனித்திருத்தல் எல்லாம். ஏன்னா அம்மா அப்பாவுக்கு ஒரு பயம் இருக்குது, பிள்ளை எப்படியாவது ஆளாகணும், முக்கியமான காலகட்டத்தில் அவங்க தடுமாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி நமக்கு ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிசத்தை சொல்கிறாங்க. நம்ம முன்னால் ஒரு எலும்பு துண்டை கட்டி தொங்க விட்டு அதுக்கு பின்னால் ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பிள்ளை ஜெயிச்சணுங்கிற கவலை. நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாதுங்கிறதுக்காக அம்மா அப்பாக்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க.
அதனால ஒரு ரகசியத்தை நம்ம அவங்கள்ட்ட மறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. நீ 10ஆம் கிளாஸ் மட்டும் நல்லா படிச்சுவிட்ட, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். 10th படிக்காத சொன்னாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலான்னு. ஆனால் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பரிச்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வெளியில் ஒடியாந்து நோட்டு பேப்பர்லாம் விட்டு எறிஞ்சிட்டு வந்தால் வாசல்லே அப்பா நிற்கிறாரு. 11th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் மறுபடியும் ஆரம்பி. 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னீங்களாண்டா அப்படின்னா, இல்லைப்பா 11th மட்டும் நீ நல்லா படிச்சுட்டீங்கன்னா 12th ஈஸி அப்படின்மா. 11th நல்லா படித்தவன் எவனுக்குமே 12th ஈஸியான்னு எனக்கு தெரியலப்பா. நான் 11th நல்லா தான் படித்தேன், எனக்கு 12th ஈஸியாக இல்லை. 2 கொஸ்டின் பேப்பர் வேறு தானே. அப்போ 11th மட்டும் நீ கஷ்டப்பட்டு படிச்சுன்னா நீ 12th ஸ்டாண்டர்டில் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு 11th கஷ்டப்பட்டு படிப்போம். அப்புறமா மறுபடியும் ஆரம்பிச்சிருவாங்க. மறுபடியும் தனி அறை, தனி தட்டு, தனி டிவி தான் கிடையாது, எல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் முடிச்சு விட்டு 12th ஸ்டாண்டர்ட் வீடே மரண அமைதியில் இருக்கும். அந்த வீட்டில் யாரும் பேச மாட்டாங்க, சொந்தக்காரெல்லாம் வீட்டுக்கு வரக்கூடாது, நாட்டளவு. ஏன் அப்படின்னு கேட்டால் புள்ள படிப்பு கட்டி போயிடும். கடைசி 3 நாள் தான் நீங்கள் படிப்பீங்கிற ரகசியம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியவே தெரியாது இல்லையா. என்ன முக்குனாலும் அதாவது நம்ம டீச்சர்ஸ்லாம் லாஸ்ட் 3 days ரிவிஷன் பாங்க. பாவம் டீச்சர்களுக்கு சில விஷயம் தெரியல, ரிவிஷன் கிடையாது அது, அந்த 3 நாள் தான் ஆரம்பமே. நீங்க தான் அதை ரிவிஷன் சொல்றீங்க. ஓகே, அதை நம்பி எல்லாம் கையெல்லாம் தட்டிங்க, என்னை நம்பி கை தட்டாதீங்க, ரிவர்ஸ் அடிப்பேன் திரும்ப. ஓகே, அதை நம்பி நம்மளும் 12th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் முடிச்சு இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன சொல்லியிருப்பாங்க, 12th மட்டும் நீ வாஸ் நல்லா வந்துட்ட, அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம் சொன்னாங்களா இல்லையா. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் முடிச்சுவிட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கோ ஒரு ஆர்ட்ஸ் காலேஜுக்கோ எங்கேயோ போவீங்கல்ல, அங்கே இங்கே உட்காந்துருக்கவங்களாம் உட்காந்துருப்பாங்க. நாளே உங்களுக்கு ஓரியன்டேஷன் ஒன்று வைப்பாங்க. வச்சு நீங்கள் இந்த ஸ்கூலில் படித்த மாதிரி ஜாலியெல்லாம் இருக்க முடியாது, கொன்னே விடுவோம் அப்படிம்பாங்க. எது ஜாலியாக இருக்க முடியாதா? நாம் அந்த பழைய படம்லாம் பார்த்துட்டு ஒத்த நோட்டை எடுத்துகிட்டு போனால் ஒரு பிள்ளை ஸ்கூட்டியில் வரும், அந்த பிள்ளைக்கு பக்கத்தில் டான்ஸ் எல்லாம் ஆடலாம், அங்கே ஒரு ப்ரொஃபஸர் பாரு அதை கண்டுக்காமல் போவார்னு கையை ஒடிச்சு விடுவாங்க. படிப்பு 4 வருஷம் உயிரை கொடுத்து படிக்கணும் அப்படிம்பாங்க. அப்போ நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இன்னும் 4 வருஷம் பல்ல கடிச்சிட்டு படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு. சரி, நான் நம்பி நீங்களும் 4 வருஷம் இல்லை 3 வருஷம் இல்லை 5 வருஷம் நல்லா கஷ்டப்பட்டு படிப்போம். ஏன்னா அம்மா அப்பா சொல்லுறது தானே நம்ம படிக்கிறோம். படித்து முடிச்சுப்புட்டு முடிஞ்சு டிகிரி வாங்கியாச்சு, கேம்பஸில் தெரியாச்சு, பெரிய நிறுவனத்துக்கு வேலைக்கு போயாச்சு, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா அப்படி தான் சொன்னாங்க நம்மக்கிட்ட, இது எல்கேஜியில் ஆரம்பித்தது, அப்படி தான் நம்மகிட்ட சொன்னாங்க. அதனால் நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னா முதல் நாள் அவன் மைசூரில் கொண்டு போய் ட்ரைனிங் போடுவான். ஒரு 500 கம்ப்யூட்டர் இருக்கும், எவன் எங்கே யார் என்னன்னு தெரியாது, கழுத்தில் ஒரு டேகை கட்டி தொங்க விட்டுருப்பானுங்க, எல்லாருக்கும் நம்பர் தான். அவன் அங்கே ஆரம்பிப்பான், இது வரைக்கும் நீ படித்தது ஒன்றும் கிடையாது, இனிமேல் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும் அப்படிம்பா. டே அப்போ 4 வருஷம் படித்தது அது நீ படிச்சிருக்க, பட் எங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீ வேறு படிக்கணும் அப்படிம்பாங்க. நீ நைட்டு போயிட்டு அம்மாட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நான் டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு சேர்ந்தா ஜாலியாக இருக்கலாம்னு சொன்னியம்மா, இங்கே புதுசாக வேற ஒருத்தர் கோபிநாத் மாதிரி கோட் போட்டுக்கிட்டு புதுசாக பேசுகிறாம்மா, ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாம்மா. அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க, நான் சொல்கிறதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அம்மாக்கள் டயர்டே ஆக மாட்டாங்க. இன்னும் ஒரு 3 வருஷம் நீ பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு நல்ல அந்த வேலையில் இருந்து நல்லா சம்பாரிச்சிட்டின்னா உன்னைய பார்த்துக்க ஒருத்தி வந்துடுவா, உனக்கு ஒரு கல்யாணம் நடந்துடும். அதே மாதிரி உன்னை பார்த்துக்க ஒரு பையன் வந்துடுவான் அப்படின்னு அவனும் நம்பிக்கையோட போடு. ஒரு 3 வருஷம் உசுரை கொடுத்து பக்கத்து பெஞ்சில் உட்காந்துருக்க புள்ள அழகாக சிரிச்சப்போ கூட நோனோ எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, எதுவும் கிடையாது, நாட் அளவு, நீ என் தங்கச்சி அப்படிலாம் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படித்து வேலையெல்லாம் முடித்து நல்ல சம்பாத்திய கைக்கு வந்து அவரும் ஆசைப்பட்டபடி அவருக்கு ஒரு திருமணம் செஞ்சு, ஏன்னா அம்மா சொன்னதுபடி கல்யாணம்னு ஒன்று ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் ஜாலியாக இருக்கலாம், அவனை பார்த்துக்க ஒரு பொண்ணு வந்துடுவா. இவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன மிகப்பெரிய சொகுசுங்கிறது, நம்ம வீட்டிலலாம் எந்திரிச்சோடனே பெட் காஃபி கொடுக்க மாட்டாங்க, வந்து தான் சாப்பிடுவோம். பெட்டில் உட்காந்துருக்கலே ஒரு பொண்ணு வந்து நமக்கு காஃபி கொடுக்குன்னு அந்த பழைய மணிரத்னம் படம்லாம் மைண்டில் வச்சு ஒரு சீன் வச்சுருப்பாப்ல. ஒரு பொண்ணு ஈரத்தலையோட மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு நமக்கு கொண்டாந்து பெட்டிலே காஃபி கொடுக்கும் அப்படின்னு இவன் நினச்சிட்டுப்பான். அந்த கனவுலேருந்து இப்படி முடிக்கல ஒரு சில்வர் பாத்திரம் சத்தம் கேட்கும். முழிச்சு பார்த்தா கையில் ஒரு தூக்கு பொண்ணி வச்சுருக்க அந்த பொண்ணு போய் பால் வாங்கிட்டு வராங்க. அந்த பெட் காஃபியை குடிக்க பால் வாங்கிட்டு வரவே நீங்கள் தான் போகணுங்கிற உண்மை அப்போ தான் தெரியும். நீங்கள் நேராக பால் பூத்துக்கு போயிட்டு வரிசையில் நிற்கல, செல்ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுத்து அம்மா கிட்ட அழுதுகிட்டே ஒரு ஃபோன் பண்ணுவீங்க. அம்மா நீ என்ன சொன்ன, என்னை பார்க்க ஒருத்தி வந்துக்கிட்டா அவன் என்னை பார்த்துப்பான்னு சொன்னியம்மா, என்னை பால் பூத்தில் கொண்டாந்து நிறுத்திருக்காமான்னு. அம்மா டயர்டே ஆக மாட்டாங்க. உனக்குன்னு ஒரு புள்ள வந்துட்டா வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படிமா. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்டாலும் இது மாதிரி தான் ஒன்று சொல்லத்தான் போகிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன், நீங்கள் வளர வளர பொறுப்பு குறைந்து சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்காது. நீங்கள் வளர வளர பொறுப்பு கூடும், குறையவே குறையாது.
வளர வளர பொறுப்பு கூடும், குறையாது. ஆனா பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகுங்க. நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். பொறுப்பை என்ஜாய் பண்ணி நீங்க பழகுனதே கிடையாது. கமிட்மெண்ட் இஸ் a charm of life. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகிறவனுக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் டயர்ட் கிடையாது. உங்களுக்கு சின்ன வயசுல சொன்னா புரியாதுன்னு அம்மாக்கள் ஒரு ஏமாத்து கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அண்ணன் அதை உடைக்கிறேன், ஏன்னா நீங்க 12th முடிச்சாச்சு. இப்போ உங்கள் பொறுப்புகள் கூடும். பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகுங்க. பொறுப்பை ஹாப்பியா செய்யறதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இட்ஸ் an ஆப்பர்ச்சுனிட்டின்னு பாருங்க. அதனால தான் படிப்பு சுமையாக இருக்கிறது. பொறுப்பை என்ஜாய் பண்ணி பழகுங்க. இப்போ எனக்கு கூட டெலிவிஷனில் நான் இருக்கேன். நிறைய பேர் கோபிநாத் எப்படி இருப்பான், டிவியில் பார்க்குற மாதிரியே கோட் போட்டிருப்பானா, சகப்பா இருப்பானா, முடி அவனுக்கு இருக்கிறது டோப்பாவா உண்மையா, அவன் கருப்பா சகப்பா, டிவியில் குண்டா இருக்கான், நேர்லையும் குண்டா இருப்பானா, இப்படி நினச்சிக்கிட்டு வந்தவங்களாம் கூட இருக்கலாம். எனக்கும் கூட தொலைக்காட்சி வழியாக கிடைத்த வசீகரத்தின் அடிப்படையில் ஜாலியாக 4 ஜோக்கெல்லாம் சொல்லி உங்ககிட்ட கைத்தட்டு வாங்கிட்டு போயிடலாம். ஆனால் தொண்டை தண்ணி வத்த வத்த டேபிளில் டீ வச்சுட்டு ஏன் உசுரை கொடுத்து கத்துறேன். கமிட்மெண்ட் இஸ் த சார்ம் ஆஃப் லைஃப். நான் விட்டதை என் தம்பி தங்கச்சிங்க பிடிச்சிருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. திஸ் இஸ் மை கமிட்மெண்ட். திஸ் இஸ் மை கமிட்மெண்ட். இந்த மாதிரி ஒரு ஏரியாலேருந்து கிளம்பி போய் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. இங்கேருந்து இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டா, விஜய் டிவியினுடைய பிரதானமான நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நிறுவனம் மீடியா மேசன்ஸ். அதனுடைய தலைவர் கிரியேட்டிவ் ஹெட் உங்கள் ஊர்க்காரங்க, அதுவும் பொண்ணு. யூ நோ தட். ரவுஃபா தான் அதோடைய ஹெட். அந்த எம்எம்சி மிஸ்டர் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நாளான ஜட்ஜாக வரல, அதுவுமே ரவுஃபாவோட ப்ரொடக்ஷன் தான். சூப்பர் சிங்கர் ரவுஃபாவோட ப்ரொடக்ஷன் தான். சிடபிள்யூசி ரவுஃபாவோட ப்ரொடக்ஷன் தான். யூ நேம் இட் த பிக்கஸ்ட் ஷோஸ் இன் டெலிவிஷன். ரவுஃபா ஷீ கம்ஸ் ஃப்ரம் யுவர் பிளேஸ். உங்கள் ஏரியாலேருந்து தான் வராங்க, கீழக்கரை. தெரியுமா? கமிட்மெண்ட் இஸ் a charm of life. அப்போ அது நம்முடைய பொறுப்பு. நம்ம சந்தோஷமாக அதை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கணும். நம்ம மற்றவங்களாம் அவங்களுடைய பொறுப்பை சந்தோஷமாக செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு அம்மாவாக தன்னுடைய கடமையை சந்தோஷமாக எனக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு தந்தை சந்தோஷமாக என்னை படிக்க வைக்கணும், அவர் என்னுடைய வளர்ச்சிக்காக வேலை பார்ப்பதை சந்தோஷமாக நினைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை தானே நம்ம நினைக்கிறோம், அதை தானே நாமளும் செய்யணும். If you don't understand that commitment is a charm of life, that you will feel bored every other day in life. வாழ்க்கையில் எவ்ரி அதர் டே உங்களுக்கு போர் அடிக்கும். என்ன வாழ்க்கடாது, என்ன வாழ்க்கடாது. இப்பெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். 16, 17 வயசுல ஒரு 50 வயசு கிழமை பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சிங்க. மச்சான் லைஃபே போர் அடிக்குது மச்சான், என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஐயோ, அதுவும் இந்த பொம்பளை பிள்ளைங்கள்லாம், அது ஒரு நோய் வேற இருக்கு. இப்போ என்னமோ போல இருக்கே, இது ஒரு டிசீஸ். இதெல்லாம் கொரோனாக்காக கூட மருந்து இருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த என்னமோ போல இருக்குக்கு மட்டும் இது வரைக்கும் உலகத்தில் மருந்தே கண்டுபிடிக்கல. இருக்கா இல்லையா? ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுவும் இங்கேருந்து ஒரு கேரக்டர் அங்கே ஃபோன் பண்ணும். என்னன்னே தெரியலடி, காலையிலேருந்து என்னமோ போல இருக்கு. என்ன ப்ராப்ளம்னு சொல்லு, அப்போ தானே நான் ஏதாவது சொல்ல முடியும். அது தெரிஞ்சால் நான் சொல்லிட மாட்டேன். என்னன்னு தெரியல, என்னமோ போல இருக்கு. சரி, சாப்பிட்டு டிவி பாரு, ஜாலியாக இருக்கும் அப்படின்னம்னா அது 11 மணிக்கு கரெக்டாக ஃபோன் அடிச்சு. நீ சொன்ன மாதிரி டிவிலாம் பார்த்தேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டேன், என்னன்னே தெரியல, என்னமோ போல இருக்கு. இது கடுப்பாயிரும். வீட்டில் இருந்து திட்டினாங்களா, நம்ம டீச்சர் இருந்து சொன்னிச்சா, இல்லை பாய் ஃப்ரெண்டு பிரச்சனையா, கேர்ள் ஃப்ரெண்டு பிரச்சனையா, என்னன்னு சொல்லி தொலை அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் என்னன்னே தெரியல, என்னமோ போல மறுபடியும். சரி, மத்தியானம் நல்லா கறி ஆக்கி வச்சுருப்பாங்க, இல்லாட்டி மீன் குழம்பு செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்டு நிம்மதியாக தூக்கம் போடு. 4 மணிக்கு பாரு, எல்லாம் சரியாயின்னு இந்த பொண்ணு தனக்கு தெரிஞ்ச சமாதானத்தை சொல்லும், இல்லை இந்த பையன் தனக்கு தெரிஞ்ச சமாதானத்தை சொல்லுவான். 4 மணிக்கு கரெக்டாக இவன் ஃபோன் பண்ணுவான். இப்போ யார் இந்த சைடில் இருக்க பையனோ பொண்ணோ ஃபஸ்ட்டு யார் ஃபோன் பண்ணாங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவான், அவங்க பண்ணுறதுக்கு முன்னால். இப்போ இவன் சொல்லுவான் அந்த பிள்ளைகிட்ட, என்னன்னே தெரியல, என்னமோ போல இருக்குது. இப்போ இந்த நோய் இவனுக்கு வந்துருச்சு. ஏன் என்னமோ போல இருக்குது தெரியுமா? நம்மக்கிட்ட ஃபோக்கஸ் இல்லை. we don't have a bigger purpose in life. லைஃப்பில் நம்ம மனசை என்கேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பெரிய ஃபோக்கஸ் இல்லை, பெரிய திட்டம் இல்லை. we don't have out of the box thinking. நமக்கு இருக்கலாம் சின்ன குறிக்கோள், 3 வேளை சாப்பாடு, ஓரளவு சொத்து பத்து, ஒரு வசதியான கார், வசதியான வீட்டில் திருமணம், இவ்வளவு தான். பெருசாக என்னைக்காவது ஆசைப்பட்டிருக்கோமா என்ன? நம்மளை வேற பேராசைப்பட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கான். அடுத்தவன் வயிற்றுக்குள் போகிற உணவை தான் பிடிங்கி திங்கக்கூடாது. ஊருக்கே உணவு போடணும்னு நினைக்கிறது ஒன்றும் பேராசை கிடையாது. வெறும் பணம் பண்ணணுங்கிறது பேராசை கிடையாது. 4 பேரை நல்லா வச்சுக்க நினைக்கிறது பேராசை கிடையாது. அப்போ பெரிய ஃபோக்கஸ் இல்லை, பெரிய திங்கிங் இல்லை. அதனால் மைண்ட் என்ன ஆகுதுன்னா, என்ன செய்யணும் தெரியல, ஃபோன் அதை எடுத்து நோண்டிகிட்டே இருக்கு. யார் என்ன போஸ்ட் போட்டிருப்பான், என்ன செஞ்சுருப்பான். உங்களுடைய நேரத்தின் பெரும்பகுதியை இந்த நம்மலாம் இப்போ படிக்கிறதுக்கு முன்னாலே பல கம்பெனிக்கு வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், தெரியுமில்ல? எல்லா பைப்லையும் ஃபேஸ்புக்குக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் ட்விட்டருக்கும் வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் ஒரு போஸ்ட் போட்டிங்கன்னா தான் அவனுக்கு காசு. அவன் பாருங்கள் யோசிச்சுக்கிட்டு, அவன் பாட்டுக்கு நம்ம முதலாளி எங்கேயோ உட்காந்துருக்கான், சம்பளமே வாங்காமல் பல நிறுவனங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அவனோட பர்பஸ் பிஸ்னஸ், உங்களோட பர்பஸ் அந்த பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுறதா இல்லையே? when you don't have focus or bigger purpose about your education or life, that you will feel bored. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் முன்னால் செய்கிறத விட நேரம் குறைச்சி போச்சு. இப்போ முன்னால் செய்கிறத விட இப்போ நேரம் குறைவில்லை. முன்னாலாம் பள்ளிக்கூடத்துக்கு நம்ம அம்மா அப்பாக்கள் காலத்தில் நடந்தே வந்திருப்பாங்க. அல்லது பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு கிராமத்திலே வந்திருக்க கூடும். எனக்கு டபக்குன்னு பஸ்ஸில் 20 நிமிஷத்தில் வந்து இறங்குறீங்க, 40 நிமிஷம் மிச்சம். அந்த 40 நிமிஷத்துக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதா இப்போ வாழ்க்கை இல்லையா?
உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரம் மிச்சமாகி கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தை என்ன செய்வது என்று தெரியாத காரணத்தினால தான் மனசு என்னமோ போல இருக்கு. அப்போ அதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இங்கே தேவைப்படக்கூடிய எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் நிறைய வளர்ந்துருச்சு. உங்ககிட்ட மிச்சப்படக்கூடிய நேரம் இருக்குல்ல, அந்த மிச்சப்படக்கூடிய நேரம் எல்லாத்தையும் திருடி தின்பதற்கு எக்கச்சக்கமான எக்ஸ்டர்னல் மெக்கானிசம் இருக்குது. ஃபோன் இருக்குது, டிவி இருக்குது, சினிமா இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது. நாளை இதுக்கெல்லாம் எதிரானவன் கிடையாது. நவீனம் என்று ஒன்று வருகிற போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது ரொம்ப இயல்பானது. ஆனால் நவீனத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீர்கள் என்ற கேள்வி தான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் இந்த டெக்னாலஜிக்கு கீழே இருக்க போகிறீங்களா இல்லை டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்க போதாங்கிற கேள்வி இருக்குது. உங்களால் டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியும். நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை பற்றி எப்போதுமே யோசிக்கிறீங்கல்ல, நம்மலாம் இந்த ஃபியூச்சரை டிசைட் பண்ணி வச்சுருக்கோம், நான் இதுவாகணும் டிசைட் பண்ணுறோம், அப்படிலாம் டிசைட் பண்ணவே முடியாது. நீங்கள் இப்படிலாம் டிசைட் பண்ணவே முடியாது. நான் இதுவாக வேண்டும், அதுவாக வேண்டும், இந்த அந்தஸ்திற்கு போக முடியும், அந்த இதைத்தான் ஆம்பிஷன் நம்ம ஊரில் சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணவே முடியாது. நீங்கள் உங்கள் கேரக்டரை டிசைட் பண்ணலாம், உங்கள் பிஹேவியரை டிசைட் பண்ணலாம். உங்கள் கேரக்டரும் உங்கள் பிஹேவியரும் தான் உங்கள் ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். இன்றைக்கி டிசைட் பண்ண வேண்டியது நான் எப்படி ஒரு ஆளாக இருக்க வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தான். அந்த ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுடைய ஃபியூச்சரை டிசைட் பண்ணும். எல்லா தப்பு தவறும் பண்ணிக்கிட்டு, எல்லா பொறுப்பில்லா தனங்களையும் வச்சுக்கிட்டு, எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்துட்டு டாக்டர் ஆயிடணும், இன்ஜினியர் ஆயிடணும், பெரிய ஆளாயிடணும், சின்ன ஆளாயிடணும் நினச்சா ஒன்றும் நடக்காது இல்லையா? யுவர் ஃபியூச்சர் வில் பி டிசைடட் பை வாட் யூ ஆர் டூயிங் நவ். உங்கள் கேரக்டர் இப்போ என்ன, உங்கள் பிஹேவியர் இப்போ என்னன்னு. அப்போ திஸ் இஸ் த ரைட் டைம் பில்ட் யுவர் உங்களுடைய பிஹேவியரை பில்ட் பண்ணுங்க. எஜுகேஷன் மட்டும் பில்ட் பண்ணால் பார்த்தாது, பிஹேவியரை பில்ட் பண்ணுங்க. அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னேன், கமிட்மெண்ட் இஸ் அ சார்ம் ஆஃப் லைஃப். நீங்கள் நம்பிட்டீங்க, படிக்கிறது மேலே எந்த பிரச்சனையுமே கிடையாது. சின்ன வயசுலேருந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது என்ன, ட்ரீம், நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும். நம்ம ஊரில் அந்த ட்ரீம் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகிருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு பேர் கூட வேறு வேலையில் இருக்க மாட்டான். பூரா பேர் டாக்டராக இருப்பான், பூரா பேர் இன்ஜினியர் இருப்பான். கொஞ்சம் பேர் ஃபேக்ட்ரியில் இருப்பாங்க, கொஞ்சம் பேர் ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க. பேஷண்ட்டு இன்னொரு டாக்டர் பேஷண்ட்டாக இருப்பார், இன்னொரு இன்ஜினியர் பேஷண்ட்டாக இருப்பார். ஏன்னா எல்லாருக்கும் ஆசை என்ன, டாக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது. ஏன் அது நடக்கலை? நம்ம எல்லாட்டையும் ஆசை இருக்குது, ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட திட்டம் இல்லை. எப்போ உங்கள் பர்பஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்போ உங்களுக்கு படிக்கிறப்ப போர் அடிக்காது, எரிச்சல் ஆகாது. யாரோ ஒருத்தருக்காக ஒரு விஷயத்தை செய்கிறப்ப எரிச்சல் வரும் இல்லையா? ஆனால் அதே நீங்கள் உங்களுக்காக செய்கிற போது அது மகிழ்ச்சியாக இருக்கும். கல்வியை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இதுதான் நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுற விஷயம். கல்வியை உங்களுடையதாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்னொருவருக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேவர் மாதிரி நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். எஜுகேஷனை பெரிய விஷயமா நம்ம ஒரு பக்கம் பேசிக்கிட்டே இருந்தால் கூட எஜுகேஷனுக்கான பர்பஸை சின்னதாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். பிழைத்து கிடப்பதற்கான ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறோம். அது எவ்வளோ மலினமான ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. பிழைத்து கிடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இந்த உலகத்தில் 1000 இருக்குது. அதற்கு கல்வியை நாடி இருக்குங்கிற எந்த அவசியமும் கிடையாது. கல்வி என்பது சமூக மாற்றத்திற்கான ஏற்பாடு. அதுதான் நான் சொன்னேன், யூ ஷுட் ஹேவ் எ பிகர் விஷன் ஆன் யுவர் எஜுகேஷன். பிழைச்சு கிடக்கிறது யார் வேணாலும் பிழைச்சு கிடக்கலாம். நம்ம ஊரில் எல்லாரும் பெரிய படிப்பு படிச்சுவிட்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏதோ படித்தோம், ஏதோ வாழ்ந்தோம்னு வாழ்ந்துக்கிட்டே இருக்கவங்களாம் இருக்காங்க. கடைசி வரைக்கும் ஒரு வேலையும் பார்க்காம நம்ம ஊரில் சில கிராக்கிகள்லாம் வாழும். காலையில் ஒருத்தவங்க வீட்டில் சாப்பிடுவாங்க, மத்தியானம் மாப்பிள்ளை வந்திருக்காரு அப்படிம்பாங்க, சாயந்தரம் ஒருத்தர் வீட்டில் சித்தப்பா வந்திருக்க இட்லி வையும்பாரு. அவர் பாட்டுக்கு காலம் முழுக்க கடைசி வரைக்கும் எந்த வேலையும் பார்க்காம நம்ம சொந்தக்காரில் ஒரு கேரக்டர் வாழ்ந்துட்டு போகிறார். அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்போ கல்வியை நீங்கள் பிழைத்து கிடப்பதற்கான ஏற்பாடுன்னு பார்க்க நம்ம சமூகம் கீழேயே இருக்கும். எப்போ அது மாற்றத்திற்கான ஏற்பாடு, நான் மட்டுமல்ல பலரையும் மாற்றுவதற்கான ஏற்பாடு என்று நீங்கள் நம்ப ஆரம்பிக்கிறீங்களோ, உங்கள் கல்விக்கு ஒரு பர்பஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ, அன்னைக்கு கல்வி ஜெயிக்கும். அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள், அவங்க எந்த அளவுக்கு பின்தங்கிய பகுதின்னு சொல்லப்படுதோ அந்த பகுதியிலேருந்து வளர்ந்து வர்றாங்களோ அவங்க பெரிய அளவுக்கு சமூக மாற்றத்திற்கு பயன்படுவார்கள். ஸோ நீங்கள் எல்லாரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், உங்கள் கல்வி என்பது உங்கள் சார்ந்தது மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய தேவைக்கானது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய இடத்தை நம்ம மாற்றணும்னு நினச்ச 4 பேரோ 10 பேரோ 100 பேரோ செஞ்சப்போ இவ்வளவு மாற்றம் வருது. அதுவே உங்களை போல 1000 பேரோ 2000 பேரோ செய்கிற போது எவ்வளோ பெரிய மாற்றத்தை அது உருவாக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். யூ ஷுட் டிஃபைன் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை எஜுகேஷன். அதுதான் நான் முதல்ல உங்கள் முன்னால் சொல்ல ஆசைப்படுற விஷயம். முதல்ல நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும், கல்வி எதற்கானது அப்படிங்கிறது நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். அப்போ யாருக்கு என்ன பர்பஸ் இருக்குங்கிறது முக்கியம். ஒரு சமூகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தகுதி கொண்ட ஒரு ஆயுதத்தின் பெயர் கல்வி இல்லையா? ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய தகுதி கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தின் பெயர் கல்வி. அப்போ அந்த ஆயுதத்தை நான் எதற்காக பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிற பர்பஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே வரப்ப படிக்க டயர்டாகுது. 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்மளா புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு நினச்சா கூட அதுக்கு முன்னாலே ஒருத்தன் சொல்லிடுவான், புக் எடுத்து படி, என்ன பண்ணுறேன்னு. இப்போ தாண்டா படிக்க கிளம்புனேன், அதுக்குள்ளே ஏன்டா என் உசுறு எடுக்கிறீங்க. நம்ம எவ்வளவு நல்லா படித்தாலும் இருக்க பூரா போயிலும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒழுங்கா படி. நல்லா படிக்கிறவனை எதுக்குடா மறுபடியும் ஒழுங்கா படின்னு சொல்கிறீங்கன்னா, அவங்களுக்கு முடிஞ்சது அட்வைஸ் பண்ணுறது பண்ணிட்டு போகிறாங்க, நமக்கு முடிஞ்சது படிப்போம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இனிமேல் யூ கைஸ் ஆர் க்ரோன் அடல்ட். வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு என்ன படிக்க வேண்டும் என்ற புரிதல் உங்களுக்கு இயல்பாகவே வந்து விடுகிறது என்று கல்வி நம்புகிறது. அதனால சின்ன பிள்ளைகள் எல்லாத்தையும் படிக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 11th 12th வர்றப்ப என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துறாங்க. ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறியா, கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிறியா, ஃபர்ஸ்ட் குரூப்பா, செகண்ட் குரூப்பா, வொகேஷனல் குரூப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க.
அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன படிக்கணுங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனால் இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியதில்லை, பர்பஸாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ட்ரீம் மட்டும் இல்லை. எல்லாருக்கிட்டும் இயல்பான ஒரு திறமை இருக்கும், அதை கண்டறியணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்போதுமே அடுத்தவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இல்லையா? பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்க நம்ம ஃப்ரெண்டோட ஸ்ட்ரென்த் என்ன நமக்கு தெரியும். அவங்க அப்பா பணக்காரரு, அவங்க வீட்டில் எல்லாரும் படித்தவங்க, அவங்க குடும்பமே பெரிய குடும்பம், அவங்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அடுத்தவனுடைய பலம் பலவீனம் ரெண்டையும் எடை போட்டுக்கிற நாம் நம்முடைய பலம் பலவீனம் என்ன நம்ம எடை போட்டதே கிடையாது. டூ யூ ஹாவ் அ லிஸ்ட்? உங்ககிட்ட லிஸ்ட் இருக்கா? உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு, உங்களுடைய ஸ்ட்ரென்த் இல்லாத விஷயம் என்னென்னலாம் உங்கள்கிட்ட லிஸ்ட் இருக்கும். நம்ம ஏழை, நமக்கு இங்கிலீஷ் பெருசாக வராது, நம்ம படித்த ஸ்கூல் சின்ன ஸ்கூலு, பெரிய படிப்பெல்லாம் நம்மளால் படிக்க முடியாது, நமக்கு இங்கிலீஷே வராது, இப்படி பல்வேறு விதமான ஆகாத எதெல்லாம் நடக்காதோ அந்த நெகட்டிவான லிஸ்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் உங்ககிட்ட என்னென்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு யார்ட்டையா லிஸ்ட் இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஏன் யோசிச்சதில்லை? நம்ம பெரிய ஆள் நினச்சதில்லை. நம்மளை பற்றி எதுக்கு விளக்கமாதுக்கு எதுக்கு பட்டு குஞ்சம் அப்படிங்கிறது மாதிரி அப்படி நம்மளாவே நினச்சிக்கிட்டு நம்மளை பற்றி நம்ம ஒரு பெரிய உயர்வான மதிப்பீடுகளை உருவாக்குனதே கிடையாது. ஹூ யூ ஆர், ஹவ் யூ எவர் ரெக்கக்னைஸ் அபவுட் தட்? உங்களுக்குள் இருக்கும் உங்களை நீங்கள் என்றைக்காவது கண்டறிந்தது உண்டா? நம்ம கண்டறிவதே கிடையாது. ஏன்னா மற்றவங்களை பற்றி அதை கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். யார் என்ன போஸ்ட் போட்டிருக்கான், இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபோட்டோ போட்டிருக்கான், நடிகர்கள் என்ன செய்கிறார்கள், டிவியில் வர செலிபிரிட்டிகள் என்ன பண்ணுகிறார்கள், யாருக்கு என்ன எதனால எது போகுது, அடுத்தவனை பற்றி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தால் உங்களை பற்றி எப்போ கவலைப்படுவீங்க? அடுத்தவர்களோடு பேசுவதை நிறுத்துங்கள், உங்கள் மனதோடு முதலில் பேசுங்கள். தட்ஸ் a first important thing that you need to do for yourself. உங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் தான். உங்கள்கிட்ட பேசுங்க, உங்கள் ஸ்ட்ரென்த் என்னன்னு பேசுங்க. அழகாக ட்ரெஸ் பண்ணி கண்ணாடி முன்னால் நின்று கொஞ்சிறீங்கல்ல, அதே நேரத்தில் உங்கள் மனதோடு பேசுகிற மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் உங்களை பற்றின உயர்வான பிம்பமும் எண்ணமும் வரும். இதை சொல்கிறதுக்கான எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. உங்களை மாதிரி கிட்டத்தட்ட இதே மாதிரியான பின்புலத்திலேருந்து கிளம்பி சென்னைக்கு போய் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிற ஆள் நானும் உங்களை மாதிரி வந்தவன் தான். அப்போ நீங்களும் இந்த இடத்துல வந்து நாளைக்கு நிற்கலாம். நீங்களும் நானும் வேற அல்ல, அதான் உண்மை. ரெண்டாவது, நம்ம மாதிரி ஆளுகள்லாம் ஜெயிச்சாங்கன்னா தான் நம்ம மாதிரி ஆளுகளுக்கு நல்லது கெட்டது செய்வாங்க. ஏன்னா கஷ்டம் பார்த்து வளர்ந்த பிள்ளைக்கு தான் கஷ்டம்னா என்னன்னு தெரியும். இந்த கூட்டத்திலேருந்து ஒருத்தன் ஜெயிச்சா 10 பேரை 100 பேரை காப்பாற்றுவா. ஏன்னா கஷ்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அப்போ பார்த்த ஆளுகளுக்கு தான் தெரியும். அப்போ படிப்பின் நோக்கம் என்ன நீங்கள் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அது உங்கள் 3 வேளை உணவுக்கான ஏற்பாடா, ஒரு ஊரை மாற்றுவதற்கான ஏற்பாடா, அது நீங்கள் சௌகரியமாக இருப்பதற்கான ஏற்பாடா, இந்த தேசத்தை மாற்றுவதற்கான ஏற்பாடா? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? ஹேவ் இட் இன் யுவர் மைண்ட் ஃபர்ஸ்ட். யார் மாதிரியோ படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு எது பொருந்துமோ அதை படிக்க ட்ரை பண்ணுங்க. இது பாப்புலர் கோர்ஸ், இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கோர்ஸ், இது படித்தால் உடனடியாக வேலை கிடைக்கும். படிக்க வேண்டிய படிப்பை ஒழுங்காக சின்சியராக படித்தா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ சீரியஸாக இருக்கீங்கிறதா இங்கே முக்கியம். அது என்ன படிப்பில் நல்ல படிப்பு கெட்ட படிப்பு அப்படிலாம் ஒரு படிப்பு கிடையாது. ஃப்ரெண்டில் நல்லவன் கெட்டவனு கிடையாது மாதிரி படிப்புலேயும் நல்லது கெட்டது கிடையாது. ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தானே, படிப்புனாலும் நல்லது தான், அவ்வளவுதான். அது நீங்கள் எப்படி படிக்க போறீங்கிறதா விஷயம். அது நீங்கள் எப்படி படிக்க போறீங்க அப்படிங்கிறதா விஷயம். இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களும் தேவைப்படுகிறார்கள். நீங்கள் மட்டும் ஜெயிப்பதற்கு அல்ல படிப்பு, ரைட்டா? இங்கே எல்லாரும் தேவைப்படுறான். மண்ணியல் ஆராய்ச்சியாளர் தேவைப்படுறான், கடல் ஆராய்ச்சி பண்ணுறவன் தேவைப்படுறான். உங்கள் ஊர்லாம் கடற்கரை தானே, அதில் எத்தனை படிப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? கடலுக்குள்ளே போய் எவ்வளோ வேலைகள் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு தெரியுமா? ஷார்க் ஹண்டர்ஸ் நமக்கு ஸ்பெஷல் பேர்லாம் இருந்துச்சு ஒரு பக்கம் தூத்துக்குடி தாண்டி. இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. மீன் வளம் வந்து எவ்வளோ பெரிய $1 trillion எக்கானமி இந்தியாவில் தெரியுமா? அவ்வளோ பெரிய எக்கானமி. அது ஆர்கனைஸ்டான, அதுக்குன்னு மத்திய மேலே வந்து ஒரு பெரிய மினிஸ்டரே கிடையாது. ஒருத்தர் எங்கள் ஷோவில் வந்து சொன்னார். அப்போ நீங்கள் தேட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், என் படிப்பு எனக்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு எந்த அளவுக்கு பயன்படும், இதான் முக்கியம். அப்போ நான் படிப்பது இந்த சமூகத்தை மாற்றுவதற்குன்னு ஒரு உயரிய எண்ணம் உங்களுக்கு வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக படிப்பு பிரச்சனையாக தெரியவே தெரியாது. ஆனால் பெரிய மாற்றத்தை இது கொண்டு வரப்போகுது. வேண்டா வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா 3 வேளை சோத்துக்காகத்தான் படிக்கிறோன்னா என்னத்துக்கு படிக்கும்? அவ்வளோ மோசம், அவ்வளோ சப்ப ஒன்றும் கிடையாது. நாமெல்லாம் ஜெயிக்கிறதுக்குனே பிறந்தவனுங்க. கடவுளோ இயற்கையோ எது வேண்டுமானாலும் நம்மை படைத்திருக்கட்டும். தோற்று போவதற்காக படைத்திருக்க கூடும், வாய்ப்பே இல்லையே.